இன்றைக்கி போனதுமே இந்த பழைய கழிவறையை தான் ஒட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொத்தனார் விறுவிறுன்னு போய் என்னத்தை பார்க்காருன்னு பார்த்தா அந்த பழைய பத்திரமா இருக்க ஒழுங்காக பூசியிருப்பாங்களா எப்படின்னு சொல்லிட்டு மட்டை கம்பை 4 பக்கம் வச்சு அளந்து பார்த்தாரு. சரி எப்படியா இருந்தாலும் ஒட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை கரெக்டாக இருந்தால் தான் நான் ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டை கம்பெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கிட்ட நம்மளால் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கல்லெல்லாம் நனைய போட்டாச்சு. நனைய போட்டு மட்டம் கொடுத்து பாதி சோறை ஒட்டிக்கிட்டு இருந்தோம். விறுவிறுன்னு இங்கே வாங்க இங்கே வாங்கினாரு. என்னன்னு பார்த்தா பழைய சோறுலாம் சிமெண்ட் போட்டால் தான் நிற்கும், கொஞ்சம் சிமெண்ட் அள்ளி போடுங்க அந்த இடத்துல நிற்க மாதிரி நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு சரி சொன்ன வேலையை கேட்கணும்லாம் பெரிய கொத்தனார் சொன்னால் அதை கேட்கணும் அப்படின்ட்டு உடனே சிமெண்ட் அள்ளி உள்ளே போட்டு முடிச்சுட்டு விறுவிறுன்னு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம அந்த பக்கம் அப்படியே ஒரு பாதி சோறை ஒட்டியாச்சு. ஒட்டிகிட்டு இருக்கும்போது ஒரே கொத்துவலை தான் கட்டிச்சே தவிர ஒட்டுவலை கேட்கவே இல்லை. என்னடா கொத்திக்கிட்டு இருக்காருன்னு வந்து பார்த்தா எல்லோரும் பூசி தான் ஒட்டுவாங்க, நாங்கள் பூசினதை உடச்சா தான் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்புக்கிட்ட என்னமோ பூசிட்டு மட்டகம் போடாமல் விட்டுருக்காங்களாம். அது 1 சென்டிக்கு சாந்து வெளியே நிற்கி, இதெல்லாம் உடச்சா தான் ஒரே மட்டமாக ஒட்ட முடியும், இல்லைன்னா அதுக்காக சாந்து கணத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பல ஐடியா சொன்னாப்ல. சரி எப்படியாவது ஒட்டுக்க நல்லா நீட்டாக ஒட்டணும் அப்படின்னு சொன்னோம். ஒட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம விறுவிறுன்னு ஒரு பாதி சோறை ஒட்டியாச்சு. அவர் வெறும் சில்லற வேலை ஓரளவுக்கு நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டி முடிச்சோன்னா எல்லா சோறும் ஒட்டி விட்டார். ஒட்டி முடித்த பிறகு பார்த்தா பாத்ரூம் பார்க்க வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சோறு மட்டும் கிடக்காதுன்னு கேட்டேன். அது சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிட்டு சாப்பிட்டு வந்து ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு வந்து பாட்டு அடியில் எல்லாம் ஒட்டி முடித்த பிறகு தொடச்சி விட்ட பிறகு பாத்ரூமை பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெரிய வேலையாக இருந்தாலும் வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டாப்புலாம். முடிச்சு விட்டதுக்கப்புறம் நாளைய வேலைக்கு டைல்ஸ் எல்லாம் ஏற்றுனோங்க. ஏற்றி முடிச்சோன்னா கிச்சனை தான் நாளைக்கு ஒட்டணும். சமையலறை உள்ளே பார்த்தீங்கன்னா சமையலறை ஃபுல்லாகவே 4 கிரைண்ட் ஒட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோங்க. இதாங்க சமையலறை.